இப்போ பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி எனக்கு தெரிஞ்சது அன்றைய காலத்திலே உரி அடிப்பதல், ஓட்ட பந்தயம், சாக்கு. இந்த சாக்குக்குள்ளெல்லாம் பட்டவாடு. எங்கள் ஊர்லாம் பொம்பளை ஆளுக்கு சாக்கு போட்டி, பூரா சாக்கை மாட்டிக்கிருச்சு. அந்த சாக்கு ஏற்கனவே மண்டபம்ல ஏற்றிட்டு வந்த சாக்காக இருந்திருக்கு. ஒரு பொம்பளைக்கு எறும்பு தொடையில் கடிச்சிருச்சு. அது இங்கிட்டு ஓடாமல் வீட்டுக்கு ஓடிடுச்சு. நங்குன்னு தவி போய் எறும்பு சாப்பிச்ச போட்டு அப்புறம் என்னென்னமோ போட்டி வைக்கிறாங்களாப்பா. பாட்டில் தண்ணி நிரப்புதல், திகுத்துன்னு ஓடி போய் பொம்பளை ஆளுகள்லாம் சேரோட பாட்டில் சாச்சிப்பீங்க. அந்த அம்பேரை குத்தி இதில் இன்னொன்று பொண்டாட்டி புரிஞ்ச முத்தம் கொடுக்குறதெல்லாம் போட்டி வச்சுருக்காங்கப்பா. சரி, அதை கூட ஏற்றுக்கிறேன். புரிஞ்ச பொண்டாட்டி முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க, பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடணும். அருமையான விளையாட்டு போட்டி. அதை கண்டுபிடிச்சவே அவன் கோமியத்தை நான் குடிக்கேன். அதை பற்றி எனக்கு புத்தி வரும். பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடுறது. ஆத்தா நீங்கள் நியாயத்தை சொல்லுங்க. புருஷன் ஆள் அர்னால்டு மாதிரி இருந்து பொண்டாட்டி ஆள் போட்டுக்கான இருந்தால் தூக்கிட்டு இங்கே என்ன தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன். ஆனால் புருஷன் ஒல்லியாக இருந்து பொண்டாட்டி இந்த தண்டியாக இருந்து அப்படித்தான் தூக்கிட்டே வரத்தேன். தூக்கிட்டு அங்கேயே கொண்டாடான்னு பாடி வச்சு அப்படித்தான் எங்கள் ஊர்லாம் புரின்னு விசில் அன்பேர் ஊதுனார். பொண்டாட்டி தீட்டுனா அடுத்த பொண்டாட்டி தீட்டு ஓடிட்டே வரத்தேன். அப்புறம் அவனை எரிஞ்சு செருப்புக்கிட்டு. அதே மாதிரி உரி அடிக்கிற. இந்த உரி அடிக்கும் போது அடாடாடாடா, அதை அப்படியே விட்டால் கூட அவன் நேரம் போக மாட்டேன். அவனை 70 சுற்றுவேன், பெரிய கருது வண்டி மாதிரி. அவனை போட்டு இப்படி சுற்றி அவன் கிருன்னு வந்து இங்கிட்டு போய். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் ஊரில் கம்பு இல்லை, சென்ட்ரிங் கம்பியை தூக்கிட்டு அடிக்கணும்னு லயனில் அடிச்சு. இதெல்லாம் விழிப்புணர்வு. ஸ்லோ ரேஸ்ன்ட்டு வாங்கி சில பேர் திருத்துன்னு ஓடிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி சைக்கிளில் பார்த்துருக்கேன். சைக்கிள் மெதுவும் போனவன் அப்படிதான் எங்கள் ஊரில் சைக்கிள் வந்து ஸ்லோ சைக்கிள் ரேஸ். ஒருத்தன் 3 மணி நேரமாக அங்கேயே ஆடிக்கிட்டு இருந்தேன். போகவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் குழி வெட்டி டயரை பிதைச்சிருந்துருக்கேன். ஆடிக்கிட்டேன். அது வேறு இந்த என் பங்காளி சிரிக்கிறத அப்போ அனுபவப்பட்டிருக்கியா? பொண்டாடி தூக்கிட்டு ஒன்னதை நினச்சி சிரிக்கிறியாப்பா. அதே மாதிரி டூ வீலரில் வந்து கல்யாணம் பண்ணுறது ஆயிரங்காலத்து பயிர். அது கல்யாணம் பண்ண யார், எவ்வளோ நாள் ஆச்சுன்னு நான் கண்டுபிடிச்சி போகிறேன் ப்ரோ. நீங்களே கண்டுபிடிக்கலாம். புருஷன் ஷோல்டரில் போட்டு பொண்டாட்டி உட்காந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணி 10 நாள் ஷோல்டரில் போட்டு உட்காந்துருச்சுன்னா. இடுப்பை பிடிச்சிருச்சுன்னா 3 நாள் தான். என்னத்த அதை சிரிக்காதிய, அப்படி செய்யக்கூடாது. உன் வீட்டுக்காரர் தானே, இப்படி உட்காரு. அவர் பாவம் வண்டி ஓட்டும் போது இப்படி அவர் உடனே கல்பனா தள்ளி உட்காரல. அவள் பிரியா மட்டும் புருஷனை கட்டி பிடிச்சி போறா. அவன் மிரண்டு கீறாடு எதுன்னு தெரியாம அப்படியே போயிட்டு இருப்பான். இது எப்போ நடக்கும்? ஒரே மாதிரி வாழ்க்கையிலே வாழ கற்றுக்கிட்டா அந்த தம்பதிகள் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழலாம். 10 நாளைக்கு ஒரு சந்தோஷம், 10 நாள் 15 நாளைக்கு தான் அப்படி. 6 மாதத்துக்கு அப்புறம் பாரு பொண்டாட்டி புருஷன் போகிற லட்சணத்தை. புருஷன் டேங்கில் உட்காந்துருப்பேன், பொண்டாட்டி கடைசி சீட்டில் இப்படி உட்காந்துருக்கான். இவன் வேகத்தில் விடும்போது அதை நங்குன்னு வந்து இடிக்கும். புருஷன் உடனே மேலே வட்டிச்சு புலந்தே வருவேன். மேலே வடுது உடனே அவங்க நானும் அது பண்ணுறேன் வேகத்தடையில். சரி, ஒன்று 1 வருஷம் ஆயிரும். பெத்த உள்ள டேங்கில் இருப்பேன். புருஷன் நடு சென்று கட்டின வாவத்துக்கு பொண்டாட்டி பைக்கு இண்டிகேட்டரில் உட்காந்து வரும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்? ஒரே மாதிரி வாழ கற்றுக்கணும். கணவனும் மனைவியும் எந்த ஒரு விஷயத்தினை விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அவ்வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெத்த தாயும் தகப்பனும் சண்டை ஓட்டு கொண்டு ஆபாசமான வார்த்தைகளை பேசினால் உங்க பிள்ளை அதையெல்லாம் கற்றுக்கொண்டு நாளைக்கு அதே குணத்தோடு வளருவான். நான் சொல்றது நகைச்சுவையா இருக்கும், அதிலே விழிப்புணர்வு. இந்த பிள்ளை வளர்ந்துருச்சு, வேறு ஏணி எடுத்துட்டு போறேன். ஏணி கட்டியும் பிள்ளைடு பயலுகடா. எவனாவது கட்டியும் பிள்ளைட இப்படி சொருவானடா.
வாழைக்காய் சீக்கிற மாதிரி. உண்மையிலேயே இந்த வேலை ஈபி அதெல்லாம் வந்து உயிரை பணைய வைத்து செய்து கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு. ஒரு ஆண்டு காலம் நீங்கள் வாழ்க 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 நல்லா இருக்கணும். 16 தடவை மைசெட்டை சொல்லிட்டே ஒரு 10 ரூபா நகட்ட மாட்டேன் பாரு. இறிட்டேன். ஓனர் எவ்வளியோ இவன் எவ்வளி. கண்ணாடியை கூட கொண்டு போ, நான் தெருவில் தர்றேன். இந்தா ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? ஏப்பா நான் கண்ணாபுரசனுக்கா வந்தேன்? சபைக்கு வரும்போதுதான் கண்ணாடி, இல்லைன்னா முன்னாடி யார் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. இருட்டு கண்ணாடி. வேணா மது பழக்கம், மதுவென்றால் என்னவென்று தெரியாது. மதுவென்றால் குடி சரக்கு. வேணா மது பழக்கம் நம்மளுக்கு, வேணாம் இந்த பழம் போன குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. இந்த குடினால நம்ம குடும்பம் தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். குடலோ வேகுமே. நம்ம ஆசை மாணவி புள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மாணவி புள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள. சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா. சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஸ்மார் கடை குடியந்தா நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கடை குடியந்தா நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம் ஏன் அண்ணன் தம்பிகளா. நமக்கு வேணாம் இந்த குடி பழக்கம். சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மாணவி புள்ள, நம்ம பேத்தா, நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டில பல குடும்பம் தற்கொலைக்கு போகுது. அண்ணன் தம்பிகளா, தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அரசாங்கம் வைக்கத்தான் செய்யும் ஐயா. அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இன்ஸ்டாவில் பார்த்தா நிறைய டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பிய. அரசாங்கம் வைக்கத்தான் செய்யும். நீ எதுக்கு போற? எனக்காவது நம்ம போய் யோசிச்சுக்கிட்டு டெய்லி 1/4 கிலோ பூச்சி மருந்தையும் எம்னு ஜப்பிக்கிட்டே தெரியுமா? எத்தனை மது குடித்தாலும், எவ்வளவு நீ குடிக்கு அடிக்ட் ஆனாலும், இந்த குடியை சில பேர் சொல்லுவேன், தூத்துக்குடிக்கு அங்கிட்டு கயிறு கட்டுறாங்களாம். கயிறுக்கு எவ்வளோ வாங்குறாங்க? 5000 ரூபா தட்சணை வாங்குறாங்களாம். அந்த கயிறை கட்டிக்கிட்டு வந்தால் தண்ணியை தொடும்போது கை இப்படி இழுத்துக்கிறோமா? ஆமாம், அதையும் நம்பி போவேன். ஒரு பிரயோஜனம் கிடையாது.
பொண்டாட்டி தலையில் அடித்து சத்தியம் பண்ணாலும் சரி, உன் பிள்ளைய போட்டு மன்னித்துள்ளி மன்னித்துள்ளி மண்ணில் சங்கமம் அப்படின்னு தாண்டினாலும் சரி, உன் குலசாமி கோயிலில் சூடத்தை அமர்த்தி உன் மண்டையை அதில் வச்சாலும் சரி, குடியை நிப்பாட்ட முடியாது. உன்னுடைய மனக்கட்டுப்பாடை ஒருநிலைப்படுத்தினாத்தான் மதுவென்ற அரக்கனை நிப்பாட்ட முடியும். மனக்கட்டுப்பாடு